திருபுவனை தொகுதியிலே போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்கள் முன்னிலையிலே இருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது சற்று முன்னர் பாகூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னணியில் இருப்பதாகவும், அதாவது 2939 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. அதே போன்று இன்னொன்றையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை இப்பொழுது 3 மணி நிலவரப்படி இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி ஆக மொத்தம் 2 இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அஇஅதிமுக ஒரு இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது, உப்பளம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உசுடு தொகுதியைச் சார்ந்த கார்த்திகேயன், அதே போன்று கட்சியிலே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய உசுடு தொகுதி வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று கதிர்காமம் தொகுதியிலே போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் அழகு என்கிற அழகானந்தம் அவர்கள் சுயேட்சை வேட்பாளர், அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது முதலியார்பேட்டை பாஜக வேட்பாளர் ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் இருப்பதாகவும், திருபுவனையிலே ஏற்கனவே நான் சொன்னது போல என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா முன்னிலையிலே இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. முதலியார்பேட்டையிலே பாஜக வேட்பாளர் ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் இருப்பதை பார்க்கிற பொழுது இப்பொழுது மதிய 3 மணி நிலவரப்படி இந்த மதியம் மட்டும் இப்பொழுது 3வது இடத்திலே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலரப்போகிறதா என்பதை இன்னும் சற்று நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று காலையிலே கள நிலவரப்படி நம்முடைய தட்டாஞ்சாவடி தொகுதியிலே என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான 5வது முறை பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கக்கூடிய திரு என்ஆர் ரங்கசாமி அவர்கள் 4441 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வில்லியனூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் விளங்கிய திரு சிவா அவர்களை முதல் முறையாக தேர்தலிலே களம் கண்ட ரவிக்குமார் அவர்கள் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதேபோன்று முத்தியால்பேட்டை தொகுதியிலே வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோன்று அரியாங்குப்பம் தொகுதியிலே என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஐயப்பன் என்கிற முத்தப்பன் 603 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். ஏம்பலம் தொகுதியிலே போட்டியிட்டிருக்கக்கூடிய மோகன்தாஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு கந்தசாமியை விட 4061 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோன்று நெட்டப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு அவர்கள் 6689 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்போம். அதேபோன்று முன்னாள் அமைச்சரும் சிறப்பாக விளங்கியோருமான அன்பிற்கினிய அவருடைய புதல்வராக விளங்கிய காரை வடக்கு தொகுதியிலே தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிருக்கக்கூடிய இப்பொழுதைய தற்போதைய அமைச்சர் PRN திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பதாகவும், ஏனத்திலே மல்லாடி கிருஷ்ணராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று இப்பொழுது காலையிலிருந்து கள நிலவரங்களை பார்க்கிற போது உசுடு தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளராக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் 15400 வாக்குகள் பெற்று 4018 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் காலையிலே நடந்த தொகுதிகளுக்கான கள நிலவரங்கள். இப்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஏறக்குறைய 1 மணி நேரத்திலே குறிப்பாக எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களை பெறப்போகிறது, யார் யார் எந்தெந்த விதத்திலே இப்பொழுது ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் இதை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக நீங்கள் இந்த விளம்பரத்திலே பார்க்கக்கூடிய, அதே நேரத்திலே எல்லோருக்கும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இனிப்புகளை வாரி வழங்கக்கூடிய
அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செட்டித்தெருவில் இருக்கக்கூடிய அஸ்வின் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் கலவரத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் நிலவரத்தை நாம் தொடரலாம்.